உதகையில் பெய்து வரும் தொடர் கனமழையால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த மலை காய்கறிகள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. தென்மேற்கு பருவமழையின் தீவிரத்தால் நீலகிரி மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக அவலாஞ்சியில் 20 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பதிவாகி வருகிறது. இதனால் அவலாஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளான எமரால்ட், இத்தலாறு, நஞ்சநாடு, முத்தோரை பாலடா, கள்ளக்கோரை ஆடா, பைகமந்து உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கி பூண்டு, கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு உள்ளிட்ட மலை காய்கறிகள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. 4-5 வருஷத்துக்கு அப்புறமா இந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு இந்த ஏரியாவில். இங்கே மேக்ஸிமம் எல்லாம் விவசாயி தான், நாங்கள்லாம் விவசாயி தான் பண்ணுறோம். விவசாய நிலத்துல எல்லாம் தண்ணி பூந்துருச்சு. மழை ஜாஸ்தி, அங்கங்கே லேண்ட் ஸ்லோப்பாக இருக்குது. இங்கே ஜூலை மாதத்தில் இன்கோ தேயிலை தொழிற்சாலைக்கு ஒரு 40,000 கிலோ இலை போயிட்டுருக்குங்க தினம். இந்த டேட்டில் போயிட்டுருக்கோம். இந்த 5 நாளாக இலையே போகிறதில்லைங்க. ஒரு 1000 கிலோ கூட இலையே போகிறதில்ல. மக்களே வெளியே வராத முடியாத சூழ்நிலையில் எங்களுக்கு விவசாயம் பாதிப்பு. இந்த இலை பறிக்கிறது இந்த வருமானமும் இல்லை. இந்த விவசாயமாக 5 நாளாக அந்த செடியெல்லாம் தண்ணீர் தேங்கிட்டு அந்த அழியிற கண்டிஷனில் கேரட், பீட்ரூட் எல்லாம் அழியிற கண்டிஷனில் இப்போ இருக்குங்க. அறுவடைக்கு தயாராக இருந்த மலை காய்கறிகள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதேபோல 5 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் பசுந்தேயிலை பறிக்க முடியாமல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தேயிலை தொழிலாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.